ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இமானுவேல்ஸ் மேக்ஸ். இப்போது நம்ம 11th மேக்ஸு பேசிக்ஸ் அல்ஜிப்ரா 2.12ல் ஃபஸ்ட் சம் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ லெட் பி கிரேட்டர் 0 அண்ட் பி இஸ் நாட் ஈக்குவல் டு 1 எக்ஸ்பிரஸ் அப்படி சொல்லி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதை வந்து லாகரித்மிக் ஃபார்மாக எழுதணும். அதுக்கப்புறம் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்கன்னா டொமைனையும் ரேஞ்சையும் அதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்த லாக் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. வாங்க சம் பார்க்கலாமா? இப்போ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, பி இஸ் நாட் ஈக்குவல் டு 1, பி இஸ் கிரேட்டர் 0. அது கொடுத்துருக்க ஈக்குவேஷனை எழுதிக்கலாம். இப்போது நம்ம டொமைனும் ரேஞ்சும் கண்டுபிடிக்கணும். அடுத்தானே இப்போ நம்ம என்ன எடுக்க போகிறோம்னா லாக் பேஸ் ஆஃப் பிஏ பேஸாக வச்சு ரெண்டு சைடும் எழுத போகிறோம். அப்போது லாக் பிஏ பேஸாக வச்சு இங்கே யாருக்குனே ஈக்குவேஷன் இருந்துச்சு ஒய், அதை மேலே போட்டுக்கலாம். இஸ்இக்குவல் டு லாக் பிஏ பேஸாக வச்சு இங்கே யாருக்குனே என்ன கொடுத்துருக்காங்க பி பேஸாக இஸ்இக்குவல் டு அப்படியே அங்கே போட்டிருக்கோம். இஸ்இக்குவல் டு அதில் இஸ்இக்குவல் டு அப்படி போட்டிருக்கோம். இப்போ லாக் பி ஒய் இஸ்இக்குவல் டு அதை அப்படியே எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸு இன்ட்டு 1 இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லுமா? இப்போது பியும் சேமாக இருக்குது. அப்போ ரெண்டும் சேமாக இருக்கனால அதை 1ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ பவரில் இருக்கிறத நம்ம இங்கே கொண்டு வந்துக்கலாம். அப்படிங்கும்போது அது எப்படி வரும்? இதை எப்படி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா பவரில் இருக்கிறத நம்ம வந்து முன்னாடி கொண்டு வந்துக்கலாம். இந்த பவரில் இருக்குதுல்ல, இதை வந்து முன்னாடி கொண்டு வந்துடலாம். பியும் சேமாக இருக்கனால அதை இன்ட்டு 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போது லாக் பிஏ பேஸாக வச்சுருக்கோம். ஒய் இஸ்இக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 1 என்னது எக்ஸ் தான். அப்போது நம்ம ஈக்குவேஷன் ஒன்று கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம டொமைன் அப்படிங்கிறத ஒன்று செய்ய போகும்போது டொமைன் ஃபார் எக்ஸ் இஸ்இக்குவல் டு லாக் பி ஆஃப் இதான ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஈக்குவேஷன் லாக் ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம். அப்போது டொமைன்னாலே நமக்கு பாசிட்டிவ். அப்போது 0 to இன்ஃபினிட்டி வருமா, கமா இன்ஃபினிட்டி பாசிட்டிவாக இந்த ரெண்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே எந்த நம்பர்னாலும் வந்துக்கிறோம். அதான் இதுக்கு அர்த்தம். அதனால் ரேஞ்ச் ஆஃப் ஆர் எக்ஸ் இஸ்இக்குவல் டு இது பேஸாக வச்சுருக்கோம். இதுங்க ரேஞ்சுங்கிறது மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி இன் நெகட்டிவ். ரேஞ்சுனாலே நெகட்டிவ்ல தான் வரும், பாசிட்டிவ்லேயும் வரும். அதனால் இப்படி எழுதிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.